வணக்கம் மேகா டாக் கேஃபே யூடியூப் சேனல் நண்பர்களே. இந்த போர்டு வந்து A disclaimer, this video is just for educational purposes. இந்த போர்டு வந்து ஒரு 99 ரூபாய் போர்டு. இது வந்து ப்ளூடூத் போர்டு. உங்க வீட்ல இருக்கிற பழைய டேப் ரெக்கார்ட், பழைய ஆம்பிளிஃபயர், இல்ல உங்க கார்ல, ஆட்டோ ரிக்ஷால ப்ளூடூத் வசதி இல்லாத ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கலாம். சிலவங்க அதுல வந்து ஆக்ஸ் கனெக்ஷன், மொபைல்ல இருந்து வயர் கொடுத்து பாட்டு கேட்பார்கள். இந்த மாதிரி பழைய டேப் ரெக்கார்ட்ல எல்லாம் வயர் இல்லாம நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணலாம். நம்ம மொபைல்ல இருந்து டைரக்டாக டிஜிட்டல் ஸ்டீரியோ குவாலிட்டியில பாட்டு கேட்கிற மாதிரி கனெக்டிவிட்டி பண்ண முடியும். இந்த 99 ரூபாய் ப்ளூடூத் போர்டு எங்க கிடைக்கும், எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம், நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது வந்து ஒரு 30 வருஷமான பெனாசோனிக் டேப் ரெக்கார்டு. இது கேசட் போட்டு பாட்டு கேட்கிற மாதிரி டேப் ரெக்கார்டு. இப்போதெல்லாம் இந்த கேசட் எல்லாம் கிடைப்பதில்லை. இந்த டேப் ரெக்கார்டுல ரேடியோ எல்லாம் நல்லா ஒர்க்கிங்ல இருக்குது. ஆனா இதுல ப்ளூடூத், வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாத பழைய டேப் ரெக்கார்டு. 90 காலங்கள்ல டேப் ரெக்கார்டு, 90s கிட்ஸ்க்கு டேப் ரெக்கார்டு. இது இந்த 30 வருஷம் பழமையான டேப் ரெக்கார்டுல இன்றைய காலத்தின் ஸ்மார்ட் போனையும் இந்த ப்ளூடூத் போர்டால கனெக்ட் பண்ண போறேன். இப்ப பாருங்க, இது எப்படி கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நான் காட்டுறேன். பாருங்க, இந்த 99 ரூபாய் ப்ளூடூத் போர்டுல 5 கனெக்ஷன் தான் இருக்குது. இந்த ப்ளூடூத் போர்டு பேக் சைடுல எல் அவுட், GND, ஆர் அவுட்னு இருக்கும். எல் அவுட்னா லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கு அவுட்புட், GNDனா கிரவுண்ட், ஆர் அவுட்னா ரைட் சைடு ஸ்பீக்கருக்கு அவுட்புட். அப்படின்னா இது ரெண்டு சைடு ஸ்பீக்கரும் ஃபங்க்ஷன் பண்ணலாம் ஸ்டீரியோ மோட்ல. இது மோனோ இல்ல ஸ்டீரியோ. இதோட அவுட்புட் இது வந்து ஆம்பிளிஃபயர்ல கொடுக்குறது. நம்ம டைரக்டா ஸ்பீக்கர்ல கொடுக்குற ஐட்டம் இல்ல. ஆம்பிளிஃபயர்ல இல்ல டேப் ரெக்கார்ட்ல ஆக்ஸ் கனெக்ஷன்ல கொடுக்குற அவுட்புட் கனெக்ஷன் இது. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து நம்ம பழைய டேப் ரெக்கார்ட்ல இல்ல ஆம்பிளிஃபயர்ல இல்ல கார் டேப்ல கொடுக்க வேண்டிய கனெக்ஷன். இப்போ 4வது 5வது கனெக்ஷன் இதுல எழுதிக்கிறது பாருங்க, DC 5 வோல்ட், அப்புறமா GND. DC 5 வோல்ட்னா நம்ம மொபைல் அடாப்டர்ல இருந்து வர கனெக்ஷனோட வோல்டேஜ் தான் 5 வோல்ட். அது தான் DC. அப்போ GNDனா பாசிட்டிவ், நெகட்டிவ். நெகட்டிவ் தான் கிரவுண்ட், GNDன்னு சொல்றது கிரவுண்ட். அது இப்ப பாசிட்டிவ் வந்து 5 வோல்ட் டிசின்னு எழுதிக்கிறாங்களா, அதுல வந்து பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுக்கணும். GNDனா கிரவுண்ட், கிரவுண்ட்னா நெகட்டிவ் கனெக்ஷன். இந்த ப்ளூடூத் போர்டு வந்து 3.5 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மொபைல் அடாப்டர் சார்ஜர் இருக்குதுங்களா, அது போதும். இது வந்து வீட்டில் இருக்கிற டேப் ரெக்கார்டோ இல்ல ஆம்பிளிஃபயரோ பயன்படுத்த. ஓகே, இந்த ப்ளூடூத் போர்டு நீங்க வாங்கணும்னா நீங்க வந்து ஆன்லைன் சர்ச்ல KCX BT 002 ப்ளூடூத் இது பாருங்க, நான் கீழே எழுதி இருக்கிறேன்னு இதே மாதிரி நீங்க டைப் பண்ணா இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிலிட்டி இருக்கு. இந்த போர்டோட விலை 99 ரூபாய் தான். இந்த போர்டு ஆன்லைன்ல இருந்து வாங்கிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய கனெக்ஷன் எப்படின்னு நான் இப்ப காட்டுறேன். பாருங்க, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 32 வருஷமான ஒரு பெனாசோனிக் டேப் ரெக்கார்டு. இது கேசட் பிளேயரு. இதுல வந்து ரேடியோ இருக்குது. அப்புறமா வந்து இதுல இன்புட்டாக CD ஆக்ஸ் கனெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்புட் கனெக்ஷன். அப்படின்னா இப்போ நம்ம டிவில வர சவுண்டை வந்து இதுல ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரியும், இல்ல இப்ப நம்ம மொபைல்ல இருக்கிற சவுண்டை வந்து ஹெட்போன் மூலியமா நம்ம கேட்கிறோம், அதை வந்து ஆக்ஸ் இன்புட்ல கொடுத்தா ஆம்பிளிஃபயர் மூலியமா கேட்போம். ஆக்ஸ் இன்புட் கனெக்ஷன். இந்த பின்னு தான் இதுக்கு கனெக்டிவிட்டி. அப்போ அந்த ஒரு ஏவி வயர்ல 2 சைடுமே ஏவி பின் இருக்கும். நம்மளுக்கு ரெண்டுமே வந்து 2 சைடுமே மேல் பின்னாக இருக்கும். மேல் பின்னுனா இந்த மாதிரி, இதுதான் மேல். அப்போ நம்ம ஒரு சைடு 2 பின் இருக்கிற இடத்துல வயரை கட் பண்றோம். ஒரு வயர்ல ஒரு பின்ல 2 வயர் இருக்கும். நம்ம இந்த ப்ளூடூத் போர்ட்ல நீங்க பாத்திருக்கீங்க, அத எல் அவுட், ஆர் அவுட், அப்புறமா சென்டர்ல ஒரு GND ஒன்னு இருக்கும் இல்லைங்களா. இதுல வந்து எல் அவுட்ல இதுல வந்து அந்த பின்ல இருக்கிற வயர் ரெட்டோ அதவா வேற ஏதோ கலர் இருக்கலாம். ஆனா கருப்பு விட்டுடுங்க, கருப்பு வந்து கிரவுண்ட். இதுல இருக்கிற ஒரு கலர் வயர் அதை வந்து இதுல வந்து நீங்க இந்த எல் அவுட்ல ஷால்டர் பண்ணலாம், இல்ல ஆர் அவுட்ல ஷால்டர் பண்ணலாம். ஓகே, அப்புறமா அதுல வந்து உங்க இதுல வந்து பிளாக் வயர் ஒன்று இருக்கும். அந்த பிளாக் வயர் வந்து இந்த கிரவுண்ட்ல ஷால்டர் பண்ணும். இன்னொரு வயரை அதே மாதிரி கட் பண்ணிட்டு அதுலயும் இதே மாதிரி எதனா ஒரு கலர் இருக்கும், எல்லோவா ரெட்டோ ஏதோ ஒரு கலர் இருக்கும், அதையும் திருப்பி அந்த இடத்துல இந்த பாருங்க இந்த பாயிண்ட்ல வந்து ஷால்டர் பண்ணும். ஒன்னு வந்து காமனாக கிரவுண்ட், ஒன்னு பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அது காமன், அது கிரவுண்ட். அது ஓகே, அதுல வந்து ஷால்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த ப்ளூடூத் போர்டுல இப்போ 2 கனெக்ஷன் மட்டும் தான் மிச்சம். இப்போ இந்த 2 கனெக்ஷன் இங்க பாருங்க, பிளஸ் மைனஸ்.
இதுல வந்து உங்கள் மொபைல் சார்ஜர் அடாப்டர் இருக்குது இல்லைங்களா, அதுல 2 கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. இப்போ உங்க மொபைல் அடாப்டர்ல ஒரு எண்ட் வயர், அதுனா மொபைல்ல சார்ஜ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க கட் பண்ணிடணும். நீங்க இதுக்காக புது வயர் வாங்க வேண்டியதில்லை. உங்க பழைய மொபைல் சார்ஜர் வயர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும், கனெக்ட் பண்ற இடத்துல அந்த சார்ஜர் வந்து நீங்க அந்த சார்ஜிங் வயர் யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த வயரை வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வயரை கட் பண்ணா அதுல வந்து பிளாக் ரெட் 2 வயர் இருக்கும். இந்த பிளாக் வந்து இதோட மைனஸ், ரெட் வந்து இதோட பிளஸ், அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இப்போ நீங்க அதுல இருக்கிற ரெட் வயரை வந்து இதுல ஷால்டர் பண்ணோம். இந்த பாருங்க, இது பிளஸும் மைனஸும் எந்த காரணம் கொண்டும் மாறக்கூடாது. மாறினா இந்த ப்ளூடூத் போர்டு டேமேஜ் ஆயிடும். பிளஸ் இருக்கிற இடத்துல ரெட் வயரை ஷால்டர் பண்ணுங்க, அதே மாதிரி மைனஸ் இருக்கிற இடத்துல பிளாக் வயரை ஷால்டர் பண்ணுங்க. இப்போ இது 2 ஷால்டர் பண்ணும்போது ஷார்ட் ஆகாமல் பார்க்க வேண்டும். இப்போ நான் இந்த ப்ளூடூத் போர்டில் ஷால்டர் பண்ண ஏவி வயர், அது அந்த ஆடியோ வீடியோ வயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என் டேப் ரெக்கார்டு பின்னாடி ஆக்ஸ் இன்னு இருக்கும். ஆக்ஸ் அதில் வந்து சிடி இன்னோ இல்லை சில எதனா ஒரு இன்னுன்னு இருக்கும். அதில் இன்ல வந்து அவுட்புட்ல கொடுக்கூடாது, யூடியூன்னு இருக்கும், அதில் கொடுக்கூடாது. இன்புட்ல கனெக்ட் பண்ணு, இல்லைன்னா ஆக்ஸ் இன்னுன்னு இருக்கும், அங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ஷனை கொடுத்துட்டு இப்போ நம்ம அடாப்டர் இருக்குதுங்களா, இது மொபைல் சார்ஜர் கனெக்ஷன், அதை வந்து நம்ம பிளக் பண்ணிட்டு பிறகு நம்ம மொபைல்ல ப்ளூடூத் ஓபன் பண்ணணும். ப்ளூடூத்ல கிளிக் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போக இதுல காட்டும் அவைலபிள் டிவைசஸ். இதுல பாருங்க BT SS1, இதுதான் வந்து நம்ம 99 ரூபாய் ப்ளூடூத் போர்டோட கனெக்டிவிட்டி. இந்த ப்ளூடூத் போர்டு இந்த மொபைலோட அக்சஸ் பண்ண தயாராக இருக்கிறது என்று காட்டுகிறது. இப்போ இதுல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேர்னு காட்டும், பாருங்க பேர். அப்போ நீங்க பேர்ல கிளிக் பண்ணணும். இங்க பாருங்க பேரிங்னு காட்டும், பேரிங் ஐந்தும் கனெக்டட் ஆக்டிவ்னு காட்டும், பாத்தீங்களா, இந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து உங்க ப்ளூடூத்தும் மொபைலும் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. இந்த மொபைல் போன்ல இருந்து நீங்க பாடலோ எந்த மியூசிக் அக்சஸ் பண்றீங்களோ இந்த ப்ளூடூத் போர்டுக்கு அக்சஸ் ஆகும். இந்த ப்ளூடூத் போர்டுல இருந்து அவுட்புட் ஆக உங்களுடைய பழைய டேப் ரெக்கார்டோ ஆம்பிளிஃபையருக்கு மொபைல் போனில் வரும் பாடலை நேரடியாக கேட்கலாம். அதுவும் நல்ல ஸ்டீரியோபோனிக் குவாலிட்டியாக. ஸ்விட்சிங் பண்றேன். இப்போ இந்த பழைய டேப் ரெக்கார்டு வந்து இன்றைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடன் சேர்ந்து விட்டது. டேப் ரெக்கார்டு மட்டும் இல்லை, உங்க பழைய ஆம்பிளிஃபையர், உங்க வீட்டில் இருக்கட்டும், உங்க கோவிலில் இருக்கட்டும், உங்க சர்ச்சில் இருக்கட்டும், எங்க வேணுமாலும் உங்களுக்கு பக்தி பாடல்களோ ஏதோ உங்களுக்கு லேட்டஸ்டாக நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட கேட்கணும்னா இதுதான் 99 ரூபாயில இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பழைய CD பிளே பண்றது வேண்டாம், பென்ட்ரைவ் பிளே பண்றது வேண்டாம், எதுவும் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு பழைய மொபைல் உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் அதை வந்து அந்த சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எதனா இன்னொரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு எதனா ஒரு கால் வந்தா கூட அந்த கால் வந்து இது கட் ஆயிடும், எது இந்த பாட்டு பிளஸ் அந்த கால் உங்களுக்கு போன்ல இருந்து தான் பேச முடியும். திருப்பி வந்து அது நீங்க போன் கட் பண்ணி அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க பிளே ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க கார்ல சிம்பிள் இதே தான் மெத்தேடு. இப்போ ஒண்ணும் இல்ல, பாருங்க இந்த கார்ல ஆக்ஸ்னு ஒன்னு ஒரு பின் இருக்கும். பழைய இது கார் டெப் இது. இதுல வந்து ப்ளூடூத் இல்ல, வைஃபை இல்ல, எதுவுமே இல்ல. இதுல வந்து ஆக்ஸ்னு ஒரு 3.5 ஜாக் பின் பாயிண்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் இந்த ஆக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்ப நான் இந்த ஏவி வயர் ஷால்டர் பண்ணனே, அதே ஏவி வயர் இடத்துல இந்த ஆக்ஸ் பின்னை கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆக்ஸ் பின் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆக்ஸ் பின் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த இதுல மொபைல் சார்ஜர் இங்க தேவையில்லை. சார்ஜரோட அந்த USB வயர் இருக்குது இல்லையா, அது தேவைப்படுது. அது நம்ம என்ன பண்றோம், நேரா எடுத்துன்னு போயிட்டு நம்ம மொபைல் சார்ஜ் பண்ற லைட் இது பிளக்கிங் இருக்குது இல்லைங்களா, மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு நம்ம ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கோம். ஆட்டோல ஆகட்டும், கார்ல ஆகட்டும், இல்ல லாரில ஆகட்டும், பஸ்ல ஆகட்டும், ஒரு மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்துல அந்த இதை எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்து வந்து என்ன ஆயிடும், நம்ம மொபைல அதே மாதிரி மொபைல்ல வந்து ப்ளூடூத்தை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கணும். பாருங்க இதே சேம் சிஸ்டம் தான், BT1 சொல்லிட்டு ஆக்டிவ் பண்ணிட்டு நம்ம அந்த ஆக்ஸ் மோடுக்கு இதை எடுத்து வந்துட்டா டேப் ரெக்கார்டர் லேட்டஸ்ட் சிஸ்டம் மாதிரி பாட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்மளுக்கு ஒரு தொல்லையே இருக்குது. போனு கால் வரும்போது போன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிங் அடிக்கும். நம்ம போனை பர்சனலா அட்டென்ட் பண்ணலாம். அந்த டைம்ல இந்த டேப் ரெக்கார்டுக்கோ ஆம்பிளிஃபையருக்கோ ப்ளூடூத் கனெக்ட் ஆகாது. அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைங்களா, இந்த சின்ன பிளாஸ்டிக் கவருக்குள்ள இந்த போர்டை போட்டுருணும். ஏன்னா காருக்குள்ள வைக்கிறதால நல்லா பேக் பண்ணிட்டு யாரும் கைப்படாத இடத்துல வண்டியோட ஏதாவது மூலையில சேஃபாக வைத்து விடுங்க. மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் நண்பர்களே, இதே போல் டெக்னாலஜி விஷயங்களும் ஆன்மீகம், ஜோதிடம், கோவில் விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும். உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம்.